வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஸ்ரீ ராஜு கிண்ண கால்பந்து போட்டி 20 குழுக்கள் பங்கேற்பு. ஏப்போ பாராட் தொகுதி காங்கிரஸ் ஏற்பாட்டில் ஏப்போ ஃப்ரைடே கிளப் ஆதரவோடு தான்ஸ்ரீ ஜி ராஜு கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது. இப்போட்டி எதிர்வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஈப்போவில் உள்ள ஏப்போ பாலாங்கில் காலை 8 மணி தொடங்கியுள்ளதாக ஏப்போ ஃப்ரைடே கிளப் தலைவர் விக்னேஸ்வரன் கூறினார். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வரக்கூடிய 19ஆம் தேதி நம்மளோட தன்ஸ்ரீ ராஜீவ் காக்கின்ற பந்தலாட்டுக்கு நம்ம வந்து 2வது வருடம் வந்து நம்ம இதை நடத்துகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என் பேர் வந்து விக்னேஸ்வரன், ஈப்போ ஃப்ரைடேஸ் கிளப் பிரசிடென்ட். ஸோ இதோட ஆர்கனைசிங் சேர்மன் மிஸ்டர் ஸ்டீவன், டெபுட்டி மிஸ்டர் மைக்கேல், செக்ரட்டரி மிஸ்டர் நோமன் அண்ட் மிஸ்டர் ரவி, அவங்கெல்லாம் வந்து எங்களோட உறுப்பினர். ஸோ இந்த பந்தலாட்டுக்கு காரணம் நம்ம நடத்துகிறது வந்து மாநிலத்தில் வந்து அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தார். மைக்காவுக்கு எக்ஸ்கோ மெம்பராக இருந்தார். ஸோ அவர் மறைந்து போன காலத்தில் நம்ம வந்து இது வந்து 2வது காலமாக நம்ம இந்த டோர்னமெண்ட்டை நம்ம நடத்துகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் நம்ம நடத்துனது வந்து ஏஜ் ஃபேக்டரில் நடத்தினோம், 23 வயசுக்கு கீழே நடத்தினோம். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம இதை வந்து ஓப்பனாக விட்டுட்டோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டேட் பிளேயர்ஸ், அதாவது 2025 2026 உள்ள பிளேயர்ஸ், ஸ்டேட் பிளேயர்ஸ் மட்டும் விளாட முடியாது. அதை தவிர்த்து எந்த பிளேயரும் விளாடலாம். அப்புறம் மாநிலத்திலேருந்து எடுத்துக்கிட்டால் ஜோஹர் மாநிலம், கெடா மாநிலம், அலோஸ்தா மாநிலம், கேஎல், இந்த மாதிரி பல மாநிலத்திலேருந்து வராங்க. ஸோ இதை மெயினாக நடத்தக்கூடிய உறுப்பினர் எடுத்துக்கிட்டால் மைக்கா, ஈப்போ பாராட், தொடர்ச்சியாக ஈப்போ ஃப்ரைடேஸ் கிளப்பும் சேர்ந்து இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம். 2வது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டிகள் இவ்வாண்டு கெடா, ஜொஹூர், கோலாலம்பூர், அலுஸ்டார் ஆகிய மாநிலங்கள் உட்பட 20 குழுக்கள் பங்கேற்க உள்ளது. பேரா மாநில மாய்கா தலைவராக இருந்து முன்னாள் அரசு ஆட்சிக்குழு தலைவராக தான்ஸ்ரீ ராஜுவின் சேவையை கருத்தில் ஈப்போவில் இப்போட்டியை நடத்த திட்டமிட்டதாக தொகுதி காங்கிரஸ் தலைவர் ஜெயகோபி தலைமையில் நடைபெற உள்ளது எனவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஸோ எங்களோட நோக்கம் என்னென்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து நம்ம நடத்தணும்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு ஊக்கமாக இருக்கணும் அப்படின்னு. போன வருஷம் கூட நம்ம வந்து 3000 வெள்ளி, 4000 வெள்ளி, 3000 வெள்ளி, 2000 வெள்ளி அந்த மாதிரி போட்டு நம்ம நடத்தினோம். இந்த வருஷம் 4000 வெள்ளி போட்டிருக்கோம். அடுத்த வருஷம் வந்து 5000 வெள்ளி, அந்த லெவலில் தான் நம்ம ஒரு வருஷமாக அன்டில் ஒரு 10000 வெள்ளி வர வரைக்கும் நம்ம இந்த டோர்னமெண்ட் செய்யலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். தொடர்ச்சி அந்த 10000 வெள்ளி வந்த கையோட ஒரு ஸ்டாப், அந்த 10000 வெள்ளிலேயே கண்டினியூஸாக ஓடும் எவ்ரி இயர். இதுக்கு வந்து முதல் தடவையாக நம்மளுக்கு பேக் போனாக இருந்தது வந்து மெயினாக வந்து தன்ஸ்ரீ ராஜுவோட சன் மிஸ்டர் சுந்தரம் அண்ட் மிஸ்டர் ரவீன், அவரோட மேனேஜர். ஸோ இது முழுக்க இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்களுக்கு முதலாக என்னோட மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து எங்களோட ஈப்போ பாராட் மாய்கா மிஸ்டர் ஜெயகோபி அவர் தலைமையில், ஏன்னா இதை நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் வந்து அண்டர் ஈப்போ பாராட் MIC. இப்போட்டிகள் வெற்றி பெறும் குழுக்களுக்கு 10,000 வெள்ளி வரை பரிசு தொகை காத்துள்ளது. இப்போட்டியை நடத்த தான்ஸ்ரீ ஜி ராஜுவின் மகன் சுந்தரம் பேராதரவு வழங்கியுள்ளதாகவும் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.